வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். நத்திங் ஃபோன் 1 எவ்வளோ மாதம் ஹைப் பண்ணாங்க, எவ்வளோ மாதமாக அந்த டிசைனு ப்ராசஸரு ஒன்று ஒன்றா டீஸ் பண்ணிட்டு ஃபைனலாக இப்போ ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரைசிங் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். 30,000 ரேஞ்சில் தான் நிறைய மாடல். நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஹை எண்ட் மாடல் 12GB 256GB மாடல். ஆனா இதுல 9GB ஏதோ காட்டுது. ஏதோ அது வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. ஸோ LPDDR5 RAM தான் இருக்கு. UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்கு. 778G தான் இல்லை காட்டா 778G+. ஏன்னா 2.5 GHz வந்து ஓவர் கிளாக் பண்ணிருக்காங்க. உங்களோட அந்த இந்தியாவில் 2-3 ஃபோன்ஸ் தான் இருக்கு. ரொம்ப கம்மி ஃபோன்ஸ் தான் 778G+ இருக்கு. ஸோ இதுல வந்து நார்மல் 778G கம்பேர் பண்ணும்போது 20% வந்து GPU பூஸ்ட் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. 7 Gen 1 சூஸ் பண்ணல, 778GB தான் யூஸ் பண்றாங்க. 6nm பிரைஸ் இதெல்லாமே Full HD+ தான். இதுல 8.2 தப்பா காட்டுது. ஸ்கிரீன் சைஸ் 6.55 இன்ச். ஆனா 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் இருக்கு. OLED ஸ்கிரீன் தான் இருக்கு. பேட்டரி வந்து 4350 mAh போட்டிருக்கு. இதுல ஆக்சுவலா 4500 mAh பேட்டரி இருக்கு. 33W சார்ஜிங்கும் இருக்கு, பிடி சார்ஜிங்கும் இருக்கு. கூலிங் பொறுத்த வரைக்கும் என்னன்னு உங்க மென்ஷனே பண்ணல எங்கேயுமே. ஆனா பேக் தெரியுது கிளியரா. மேபி அதுல கூலிங் இது இந்த டிசைன்ல பேக்ல பிளாஸ்டிக் வச்சு மறைச்சிருக்காங்க. இங்க என்ன கூலிங் 778G+ அந்த அளவு கூலிங் தேவை இல்ல, ஹீட் ஆகாது. கேமிங்ல பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சோ அதுக்கு முன்னாடி பெஞ்ச்மார்க்ஸ் எப்படி இருக்கு? பெஞ்ச்மார்க்ஸ்ல 778G+ கிட்டத்தட்ட நாட் 2T Dimensity 1300 அதான் இப்போதைக்கு லேட்டஸ்ட் போனா இருக்கு. அதுவும் மோஸ்ட்லி இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாட் 2T. ஆமா, இந்த பிரைஸ் ரேஞ்ச் தானே இருக்கும். ஆமா, 30,000க்கு கம்மி தான். ஆமா, அதோட கிட்ட இருக்கு. ஆனா 870 எல்லாம் பீட் பண்ண முடியாது 778G+ எல்லாம். ஆனா 778G கம்பேர் பண்ணும்போது இது பெட்டரா இருக்கு. Realme 9ல 778G 9 5G ஸ்பீட் எடிஷன். அப்புறம் Samsung A73 778G தான். அது எங்கேயோ 40,000 மேல இருக்கிற போனு. சரி, நல்லா பர்ஃபார்ம் பண்றது இந்த போனு. இது Geekbenchல ஆக்சுவலா இந்த Dimensity 920 விட பெட்டரா இருக்கு. 920 பெட்டரா இருக்கு. சோ Dimensity 920 25,000 அந்த பிரைஸ் ரேஞ்சில விக்கிறாங்க. 10Rனா நம்ம 10Rல இது 8,100 அதோட கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதுவும் 8,100 தானே. GT Neo 3 8,100. அதெல்லாமே கொஞ்சம் அப்படியே ஹையா போயிட்டே இருக்கும். 870 தான். போக்கோ F4 5G அவ்வளவு மேல இருக்கு. சோ அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது வெறும் டிசைனுக்கு அதுக்கு ஆக்சுவலா கேமிங் போன் இவங்க ப்ரோமோட் ப்ரோமோட்டே பண்ணல. இது மல்டிகோர்லயும் கிட்டத்தட்ட இந்த Realme GT2 888 அளவுக்கு இருக்கு. GT2ல 870 தான். GT2 888 GT2 Pro வந்து A73 விட பெட்டரா இருக்கு. சோ கண்டிப்பா ஒரு 40,000 வோல்ட் கூட பீட் பண்றாங்க இதுல பெஞ்ச்மார்க்ஸ்ல. ஸோ பார்ப்போம் ஏதாவது கேமிங்ல ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா இல்லையா என்ன இருக்குன்ட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, நத்திங் ஃபோன் 1 அதோட கேமிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவங்ககிட்ட கேமிங் ஆப் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. அந்த ஹோல் UI எப்படி பிக்சலோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. ஆமா, ஸோ கேம்ஸ் நார்மலா லான்ச் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டில் கிரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தானே. ஆமா ஆமா, 778G+. அப்போ செட்டிங்ஸ் மேக்ஸிமம் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கணுமே, பார்க்கலாம். ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் இருக்கு, இல்லைனா HDR அல்ட்ரா கிட்டத்தட்ட சேம் தான். எக்ஸ்ட்ரீம் போட்டு பார்க்கலாமா? எக்ஸ்ட்ரீம் போய் போட்டு பார்க்கலாம். 33ல இருக்க டெம்பரேச்சரு. பேட்டரி இப்போ 78ல இருக்கு. பேட்டரி ட்ரெயின் ஆக தான் பார்க்கலாம். அரீனா டீம் டெத் மேட்ச். This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation. யூஸ் பண்ணும்போது 60 FPS மாதிரி தான் இருக்கு. Play responsibly. பரவாயில்லை. Team match. Let's go. ரெஸ்பான்சிவாக இருக்கு. ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சா?
team has scored for the first time. நீங்க என்ன ரசம் போடுறீங்க? ஐயோ. Blue team is unstoppable. Unstoppable. நீங்க என்ன ரசம் போடுறீங்க? பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாச்சுல? சரி. அதுல சென்சர் இது மறைச்சு இங்க சென்சர் இருக்கு. மறைச்சிச்சுன்னா கம்மியாகுது. ஆனால் யாருமே வர மாட்டேங்குது. தாவு. ஐயோ. அது என் டீம்மேட்டு. ஐயோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியலையே. ஐயோ எங்க யார் இருக்காங்க? எங்க இருந்தா சொல்றீங்க? அங்க இருந்தா Great! You're about to win! The blue team is about to win! அந்த சென்சர் ஹைட் பண்ண உடனே கம்மியாகுது பேட்டரி. முடிஞ்சிச்சு. ஓகே எவ்வளோ? 3 இருந்துச்சு. 35 பரவாயில்ல கண்ட்ரோலாக இருக்கு. 36 பேட்டரி 2% கம்மியாச்சு. ஓகே அது ஓகே. இப்போ கால் டியூட்டி ரன் பண்ணி பார்க்கலாமா? இது பிக்சல் தானே இருக்கும். இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் இங்கே இது இங்கே அது காப்பி பண்ணுறாங்க. டிசைன் பார்க்கும்போது ஐஃபோன் காப்பி பண்ணுறாங்க. எல்லா கம்பெனியோட பெஸ்ட்டு தான் எடுக்கிறாங்க. ஒரு நல்ல விஷயந்தான். கிராஃபிக்ஸ் வெரி ஹை மேக்ஸ். ஓகே சூப்பர். ஐயோ பேட்டில் ராயல் மல்டிப்ளேயர் டீம் டெத் மேட்ச் கன்ஃபார்ம். பெரிய மேப் தானே இது? தெரியல. ஓகே இந்த மேப் தான். கார்லாம் இருக்கு. ஒரு குவிக் 40 kills முடிச்சுக்கலாம். இவ்வளோ கணிச்சு இருக்காங்க. ஐயோ இந்த ப்ராக்சிமேட் சென்சர் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கு. கவர் பண்ண உடனே ஏதாவது கம்மியாகுது. ஐயோ ஐயோ 2 கிலோ வந்துருச்சு. பாத்தியா ப்ராக்சிமேட் சென்சர் ஹைட் பண்ண உடனே கம்மியாகுது. அந்த மேபி சாஃப்ட்வேர் அப்டேட் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆனால் கேமிங் பண்ணும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கு. அதுக்கு தான் இது மாதிரி கேமிங் மோட் ஏதாவது இருந்துச்சுன்னா லாக் பண்ண முடியும்ல. ஆளக்கணும் ஆம்பியன்ட் லைசன்ஸார ஆஃப் பண்ணிடுங்க. இது பிரைட்னஸ் ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஆனால் டாகல் இல்லையே, செட்டிங்ஸில் போனதான் தெரியும். அதுவும் வேற இருக்கு. இதெல்லாம் மேபி ஃபியூச்சர் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். சவுண்ட் கிளியராக தெரியுது.
நல்லா இருக்கு ஸ்டைல் செப்பரேஷன். இதான் ஐஃபோன் மாதிரியே இருக்கு. 3090 ஐஃபோன்ல இன்னும் கொஞ்சம் கூட இதுவா இருக்கும், லவுடரா இருக்கும்ல, இல்ல பேஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அந்த இது ஃபீல் நல்லா இருக்கும் கையிலேயே. இது அந்த அளவுக்கு இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபோனுக்கு நல்ல ஒரு எஃபர்ட் தான் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் Enemy contact. 27 எங்க பின்னாடி இருக்காங்க. எங்க 38 அத கூட எங்கேயோ இருக்காங்க. கேக்குறா எங்க இருக்கு? இங்க இருக்கு. 74%, 2%, 36 பேக்ல 35 கம்மி தான் இருக்கு. ஓகே பரவாயில்லையே. கென்சின்ல பார்க்கலாம், அதுதான் மெயின் ஹீட்டர். ஹலோ சாரி. இந்த பெசல்ஸ் ஃபுல்லா அதான் நல்லா இருக்கு, அந்த அட்டென்ஷன் டு டீடைல். யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜ் வேறு இருக்குது, ஸோ குயிக்காக லோட் ஆகணும். இப்போ செட்டிங்ஸு கிராஃபிக்ஸ் எல்லாமே ஹையில் இருக்குது. FPS 60, மோஷன் பிளர் ஆஃப். ஓகே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. Are you here to pull blood of frost? Let me lose myself a little. I condemn you. No escape. Useless. The barrier. Beg for mercy. Opening box of the Deathmatrix. Prepare yourself. Following thunder. Vengeance will be mine. சூப்பராக இருக்குல்ல? FPS தெரியாது, ஆனால் பார்க்கறது நல்லா இருக்கு. Disappear. Worthless. Here. புது கேரக்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். I got terrible. Shudder. Take this. முடிஞ்சிச்சா? Test subject. நான் கொஞ்சம் என் கேரக்டர்ஸ் லெவல் அப் பண்ணியிருக்கேன், ஸோ கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பரவாயில்ல, ஃபோன் ஹீட் ஆயிடுச்சு தெரியுது. 38 40 40 டச் ஆயிடுச்சாங்க. மேலே போக சான்சஸ் இருக்கு. பேக்கில் கூட பேக்கில் ஆக்சுவலி நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்களே. பேக்கில் அந்த அளவுக்கு இல்லை, அப்போ வந்து 40 இங்கே தான் சார்ஜ் இப்போ 72. கொஞ்ச நேரம் ட்ரெயின் ஆகுது இந்த கேமுக்கு, கொஞ்சம் ட்ரெயின் ஆகுது. ஏன்னா ஆனால் ஸ்மூத்தாக இருக்கு, கேம் பிளே எல்லாம் நல்லா இருக்கு. ஸோ 770G+ குட் பர்ஃபார்மன்ஸ் தான். ஓகே, ஒரு மிட் ரேஞ்சுக்கு ஓகே. 870 அளவுக்கு இல்ல, கேமிங் ஃபோன் கிடையாது. அதே மாதிரி கூலிங் மெக்கானிசம் எதுவும் தெரில, இது வரைக்கும் எதுவும் யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரில. கூடிய சீக்கிரம் ஃபுல் ரிவ்யூ வரும், அதுவும் செக் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணுங்க.